நீங்க ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் சொன்னீங்க. அதுல வந்து 10 மணிக்கெல்லாம் தூங்கிருங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நிறைய பேர் 10 மணிக்கு தூங்காம டார்க் சர்க்கிள்ஸ்ல வந்துருது. வந்ததுக்கு அப்புறமா ஓகே இதுக்கு மேல நம்ம பார்க்க வேண்டாம்னு அப்ப வச்சுட்டு தூங்குவாங்க. பட் அதை மறையறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? நீங்க சொல்ற மாதிரி தூங்காம இருக்கிறதுனாலையும் வரலாம். சின்ன பசங்களுக்கு அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கண்களே சில பேருக்கு அனாட்டமிக்கலா. டாக்டர், இந்த ஒற்றைக்கேரியனா என்ன, எதனால இது வருது, அதோட ரீசன் என்னவா இருக்கும் டாக்டர்? ஸோ இது மாதிரி காமனான அலர்ஜன்ஸ் வந்து நட்ஸு, சீ ஃபுட், ஷெல் ஃபிஷ்ஷஸ், அதாவது நண்டு, அந்த மாதிரி ஐட்டங்கள். இன்னொன்று சின்ன பசங்களுக்கு யூஸ்வலாகவே வந்து ஃபுட்டில் தான் வரும். திடீர்னு ஏதாவது புது குரூப் ஆஃப் ஃபுட் சாப்பிடும்போது இது அப்போ சின்ன பசங்களில் தான் வருமா அப்படின்னா கிடையாது. 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எப்போ வேணால் வரலாம். அண்ட் இத்தனை நாள் நீங்கள் ப்ரான் சாப்பிட்ருப்பீங்க, டக்குன்னு நாளையிலேருந்து ஒரு ப்ரான் அலர்ஜி ஆரம்பிக்குமா அப்படின்னா. போட்டக்ஸும் இந்த ஃபில்லர்ஸுமே இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த ஏஜில் பண்ணிக்கணும் டாக்டர்? சரி, உங்களோட கிவ் சம் டைம் ஃபார் யூ. உங்கள் முக அமைப்பு ஃபுல்லாக வரட்டும். வந்த பிறகு எனக்கு வந்து இது பண்ணிக்கணும். சில சமயம். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவாக தான் இருக்க போகுது. எஸ், இன்னைக்கு வி ஹவ் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் பூர்ணிமா மேம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? குட், தேங்க்யூம்மா. சம்மரில் எல்லாருமே வந்து மாய்ஸ்சரைசரை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா வேர்க்குது, ஆயிலி ஸ்கின் எனக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து நமக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசரே அப்ளை பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பிரெயின் நினச்சிக்கும் யுவர் ஸ்கின் இஸ் ட்ரை, மாய்ஸ்சரைசர் இல்லை, அதனால நிறைய எண்ணெய் சுரக்கிற தன்மையை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். இந்த சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் போடாதனால தான் பிக்மெண்டேஷன் வருதா டாக்டர்? கண்டிப்பாம்மா. நிறைய மெலனின் கண்டென்ட் இருக்குது பாடியில். முக்கியமாக வந்து சன் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் வேர் இட் வில் மேக் இட் 10 times worser. நீங்கள் ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் சொன்னீங்க. அதில் வந்து 10 மணிக்கெல்லாம் தூங்கிருங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் 10 மணிக்கு தூங்காம டார்க் சர்க்கிள்ஸ்ல வந்துருது. வந்ததுக்கு அப்புறமா ஓகே இதுக்கு மேலே நம்ம பார்க்க வேண்டாம்னு அப்போ வச்சுட்டு தூங்குவாங்க. பட் அதை மறையறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இதுக்குமே வந்து என்ன அப்படின்னா வெறும் நீங்கள் சொல்கிற மாதிரி தூங்காமல் இருக்கிறதுனாலையும் வரலாம். சின்ன பசங்களுக்கு அது ஒன்று. இன்னொன்று வந்து கண்களே சில பேருக்கு அனாட்டமிக்கலாக இன்செட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்புறமாக இருக்கும் கண்ணு, கொஞ்சம் ஹாலோயிங் இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு ஷேடோயிங் எஃபெக்ட் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது பார்க்க டார்க் சர்க்கிள் இல்லைனாலும் இருக்கிற போல தன்மை இருக்கும். ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அந்த இடத்துல தோலை வந்து ரொம்ப மிதமான தோல் பிடிச்சி இழுத்து இது பண்ணி அந்த க்ரீம் இந்த க்ரீம் மேக்கப் போடும்போது இழுக்கிறது, இந்த காஜல் நிறைய யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டாலுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி ப்ராப்பரான ஸ்கின் கேர் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று வந்து நம்மளோட நியூட்ரிஷனை பார்க்கணும். நம்மளோட ஃபெரிட்டின் லெவல்ஸ், அயன் லெவல்ஸ் குறைவாக இருந்தது அப்படின்னா முக்கியமாக அங்கே இருக்கிற ரத்த ஓட்டம், சின்ன சின்ன கேப்லரிஸ் இருக்கும், அது வெடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்பர்ட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதை நம்ம வந்து சப்ளிமெண்ட் பண்ணாலே வி கேன் ப்ரிவெண்ட் ஆல் திஸ். இல்லை இதெல்லாம் வந்துருச்சுமா, ரொம்ப ஹாலோயிங் எல்லாம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா ஃபில்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இன்னும் பிரைட்டனாக நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைப்படும், உங்கள் பட்ஜெட் என்ன, உங்களுடைய கோல் என்ன, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, எதுக்காக இதை பண்ணுறோம். இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணுறாங்க, ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கவங்க பண்ணுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்க, ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்க ஒரு மெச்சூர்ட் விமன் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே கேட்டர் பண்ணுறதுக்கும் வெவ்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் டாக்டர் தான் ஹெல்ப் பண்ண முடியும் உங்களுக்கு பேசி இது பண்ணும்போது. பட் இதெல்லாம் தான் பேசிக்ஸ். டாக்டர், இந்த ஒற்றைக்கேரியனா என்ன, எதனால இது வருது, அதோட ரீசன் என்னவா இருக்கும் டாக்டர்? ஒற்றைக்கேரியாங்கிறது பேசிக்லி வந்து ஒரு அலர்ஜி தன்மை. அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து க்ரானிக்னா ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 3 வாரத்துக்கு மேலே இருக்குது, இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னா க்ரானிக் வகையை சேர்ந்தது. இன்னொன்று வந்து அக்யூட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அக்யூட்னு சொல்லுவோம். க்ரானிக்ங்கிறது வந்து நிறைய காரணங்கள், முக்கியமாக வந்து எப்போவுமே சாப்பாடு தான். சாப்பாடில் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு இந்த ப்ரான் அலர்ஜி, நட்ஸ் அலர்ஜிலாம் சொல்கிறோம் இல்லையா, வேர்க்கடலை சாப்பிட்டோன்னு வரும். ஸோ இது மாதிரி காமனான அலர்ஜன்ஸ் வந்து நட்ஸு, சீ ஃபுட், ஷெல் ஃபிஷ்ஷஸ், அதாவது நண்டு, அந்த மாதிரி ஐட்டங்கள். இன்னொன்று ஃபுட் கலர்ஸ், கேசரி பொடி, அந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணாலே ப்ராசஸ் ஃபுட், சாய், சில பேருக்கு முட்டையில் கூட, அதாவது கூடு இருக்கிற சாப்பாடில் வந்து கொஞ்சம் காமனான அலர்ஜி தன்மை இருக்கும். ஸோ இதெல்லாம் இது பண்ணும்போது சாப்பிட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த கம்பளி பூச்சி கடிச்ச மாதிரி தண்டா வரும். ஸோ இது வந்து திஸ் இஸ் அ டிப்பிக்கல் சைன் ஆஃப் வெர்டிகேரியா. இது ஒரு வகை மட்டும் இல்லை, சில பேர் நிறைய காரணம், ரேண்டமான காரணம். சில பேருக்கு வைப்ரேட்டரி டூல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வரும்.
அலர்ஜி தன்மை, இந்த ஏர்டிகேரியா வரும். சில பேருக்கு கடல் தண்ணியில் குளிக்கும் போது வரும். சில பேருக்கு ஸ்விம்மிங் பூல் ஆக்வஜெனிக் ஏர்டிகேரியான்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஏராளமான காசஸ் இருக்குது. ஸோ ஆனால் ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தா சாப்பாட்டில் இதெல்லாம். சில பேருக்கு வந்து மெடிசன்ஸ்னால வரும், சில பேருக்கு ஹார்மோனல்னால, ஸ்ட்ரெஸ்னால வரும். ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. இது படி சின்ன பசங்களுக்கு யூஸ்வலாகவே வந்து ஃபுட்டில் தான் வரும். திடீர்னு ஏதாவது புது குரூப் ஆஃப் ஃபுட் சாப்பிடும்போது. இது அப்போ சின்ன பசங்களில் தான் வருமா அப்படின்னா கிடையாது. 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எப்போ வேணால் வரலாம். அண்ட் இத்தனை நாள் நீங்கள் ப்ரான் சாப்பிட்ருப்பீங்க, டக்குன்னு நாளையிலேருந்து ஒரு ப்ரான் அலர்ஜி ஆரம்பிக்குமா அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலயா இருக்கும் டாக்டர்? இதுதான், இதெல்லாம் தான் காரணம். இட் இஸ் ஜெனட்டிக் பேஸ்ட் இது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான காரணமோ எதுவும் இல்லை. இதோட தன்மையும் அதுதான். ஸோ இது எப்படி இது பண்ணணும் அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த கிரேட். ஸோ நார்மலாக வர்றது வந்து செல்ஃப் லிமிட்டிங்னு சொல்லுவோம், காம் ஆகிடும். ஸோ யூ கேன் யூஸ் காமிங் இந்த கேலமைன் லோஷன்ஸ் வேர் டு காம் த இது. ஆன்டிஹிஸ்டமின்ஸ், அதாவது அதுலேயே வந்து எவ்வளோ தேவைப்படும், உங்களோட கிரேட் எவ்வளோ மைல்டாக இருந்தால் அதுக்கேற்ற ஆன்டிஹிஸ்டமின்ஸ், ரொம்ப இதுவாக இருந்தால் இருக்கணும். ஸோ இதெல்லாமே கொடுத்தது பண்ணும்போது வி கேன் ரெடியூஸ் த அலர்ஜி தன்மை. ஆனால் முக்கியமாக உங்கள் சைடு ஒரு பேஷண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது எது ட்ரிகரிங் ஃபுட் அப்படிங்கிறத ஃபுட் ஜேர்னல் மாதிரி நோட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இது வந்து கம்மியாக இருக்கும் ரெக்கரன்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஏர்டிகேரியா. அப்போ பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியாதா டாக்டர்? கண்டிப்பாக இது வந்து நோய் கிடையாது, இது கண்டிஷன். ஓகே. ஸோ இதை பெர்மனெண்ட்டாக க்யூர், நம்ம எப்படி கருப்பாக செவப்பாக பறக்கிறோமோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம சாந்தமாக வச்சுக்க முடியும். ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த போட்டக்ஸும் இந்த ஃபில்லர்ஸுமே இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த ஏஜ்ல பண்ணிக்கணும் டாக்டர்? இது போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸுங்கிறதே ரெண்டுமே வெவ்வேறு ட்ரீட்மெண்ட். அதை ஒன்றா சேர்த்துருவாங்க, போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ்னு. இதெல்லாம் இன்ஜெக்டபிள்ஸ் அப்படின்னு வரும். ஸோ பொட்டாக்ஸ் எதுக்கு அப்படின்னா சிறு நம்மக்கிட்ட வந்து வர ரிங்க்லிங், நம்மளுடைய மேலே வந்து பார்த்தோம் ஃபோர்ஹெட்டில் ரிங்கிள் ஆகுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த சுருக்கத்தன்மையை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பொட்டாக்ஸ்க்கு அது மட்டும்தான் வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு இருக்கும். சில பேருக்கு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னு சொல்கிற நிறைய வந்து வேர்வை தண்ணி, அதாவது வெறும் கையில பாதத்துலையும் மட்டும் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பொட்டாக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் கம்மிங் டு காஸ்மெட்டிக்லி இது பண்ணும்போது லேட் 20s early 30sல வந்து பொட்டாக்ஸ் ஆரம்பிக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக ரிங்க்லிங் வந்துட்டு 40 வயசில் பண்ணும்போது நமக்கு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதோ இல்லாத மாதிரி அப்பயும் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் பெட்டர் இஃப் யூ ஹாவ் பொட்டாக்ஸ் அஸ் அ ட்ரீட்மெண்ட் பிளான் உங்களுக்கு அப்படின்னா உங்களோட early 30sல வந்து மீட் யூர் டாக்டர், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ். சில பேர் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க, நம்மளே கொஞ்சம் இந்தியன்ஸே ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் தான். ஸோ எக்ஸ்ப்ரெசிவ் ஆகும்போது இந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது இந்த லைன்ஸ் ரிங்க்லிங் வந்து ரொம்ப காமன். நமக்கு டைனமிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்டாக அப்படி யோசிச்சு பேசிகிட்டு இருக்கும்போதுலே வர்றது தான். ஸோ தட் இஸ் வென் யூ கேன் ஸ்டார்ட். அதே மாதிரி தான் ஃபில்லர்ஸ் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் பிஃபோர் லேட் 20s, அதாவது 30, 28, 30. ஏன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங். சரி, உங்களோட கிவ் சம் டைம் ஃபார் யூ. உங்கள் முக அமைப்பு ஃபுல்லாக வரட்டும், வந்த பிறகு எனக்கு வந்து இது பண்ணிக்கணும். சில சமயம் வால்யூம் லாஸ் இருக்கும், அதெல்லாம் 30க்கு மேலே தான் வரப்போகுது. ஸோ எனக்கு ஒரு லிப்ஸை வந்து கரெக்ட் பண்ணும். சில பேருக்கு பர்ஸ்ட் லிப்ஸாக இருக்கும், தின் லிப்ஸாக இருக்கும், லிப்ஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு நினைப்போம். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து சாகிங் இருக்குது, ரொம்ப எனக்கு வந்து ஒரு வால்யூமே இல்லாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து வெயிட் டில் யோர் early 30s டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் இது. ஆமாம், அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது வந்து will be better. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.